இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய தலையெழுத்து எழுதுகிற தேர்தல். இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்ல, இது மாகாண சபை தேர்தல் அல்ல, இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல. நாட்டினுடைய வளர்ச்சி, நாடு இருக்குமா இல்லையா என்கிற சிந்திக்கின்ற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். 2 வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் நாட்டில் எத்தனை யுகம் போல இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும். 4 வருடங்களுக்கு முன்னே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இதே இடத்துல தான் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் நாங்களும் உங்களெல்லாம் கூட்டியிருந்தோம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சிங்க. ஆனால் 2 வருட காலம் கொரோனா காலம் எந்த வேலையுமே செய்ய முடியலை. அதுக்கு பிற்பாடு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை பார்த்து இந்த அரசாங்கத்தோடு இருந்து எங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, விளைவிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தனி நபராக பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராகி பிரதமராகி நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகினார். இந்த 1 வருட காலத்தில் நீங்க பார்க்கணும், மலையகத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சினூடாக என்னென்ன வேலை திட்டங்களை செஞ்சிருக்கோன்னு பார்க்கணும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி ஆகணும்னு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கேட்டது, நாங்கள் 200 வருட காலமாக மலையக மக்கள் தோட்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கான உரிமை இல்லைன்ட்டு. இன்னைக்கு காணி உரிமைக்கு 4 பில்லியன் காசு கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி. எல்லாத்துக்கும் ஜீவன் தொண்டமான் அமைச்சரவையில் பேசி அஸ்வஸ்மம் வர்ற நேரம் தோட்டத்துக்கு வரணும்னாரு. இன்னைக்கு அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நுவரெலியா மாவட்டத்தில் 5000 பாடசாலை மாணவருக்கு புலமை பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு இருப்பாடு உங்களுக்கு தெரியும், நமக்கு இருந்த பிரச்சனை சம்பள பிரச்சனை. சம்பள பிரச்சனையில் நாங்கள் தோட்ட கம்பெனியோட பேசுகிற நேரம் தோட்ட கம்பெனி முதலாளி மாதிரி வரல. தொழில் அமைச்சரை கூப்பிட்டு பேசணும், ஜனாதிபதிக்கு சொன்னோம். ஜனாதிபதி அழைச்சி சொன்னார், ஜீவன் தொண்டமான்ட்ட எவ்வளோ சம்பளம் வேணும்? 1700 ரூபா சம்பளம். 1700 ரூபா சம்பளம் கேட்குற நேரம் கெசட் பண்ணோம் 1700 ரூபாய்க்கு. சில பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. சில என்ன சொன்னாங்க, அது இல்லைன்னாங்க. நாங்கள் முழுமையாக அவங்ககிட்ட சொன்னோம், 1350 ரூபா அடிப்படை சம்பளம், 350 ரூபா மேலதிக படிப்பணும்னு. இன்னைக்கு 1350 ரூபா அடிப்படை சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 350 ரூபாய்க்கு பேச்சுவார்த்தை நடத்துது. இப்போ பல தேர்தல் நேரத்தில் நிறைய பேருக்கு பல கருத்துகள் வருது. என்னது, முதல்லாம் சொன்னாங்க 1700 ரூபா உங்களுக்கு கிடைக்காதுன்னாங்க. சரி, அப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தாங்க, இன்றைக்கி 1350 ரூபா அடிப்படை சம்பளம், 350 ரூபா மேலதிக கொடுப்போட சேர்த்து 1700 ரூபா வரும். அதையும் சொல்லி பார்த்தாங்க, எடுப்படலை. அப்புறம் வந்து பார்த்து சொன்னாங்க, என்னன்னு கேட்டால் இந்த ஜனாதிபதி வெத்த மாட்டார், இன்னொருத்தர் தான் வருவாருன்னாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டில் முதலிடத்தில் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, ஜீவன் தொண்டமான் 15ஆம் தேதி இன்னொரு மேடையில் ஏற போறாருன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? எங்ககிட்ட நிறைய கேட்டாங்க, இங்க ஏற போறாரு அப்படின்ட்டு. அதே ஜனாதிபதியை கொண்டது 15ஆம் தேதி நுவரெலியா மாவட்டத்தில் எங்கும் காணாத வரலாறு படைச்சிச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் தொண்டமானும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நம்ம யாருக்காவது ஒரு ஆதரவு தெரிவித்தோம்னா அடிப்படை நம்ம மக்களுக்கு என்ன தேவை, மலையக மக்களுக்கு என்னென்ன நாங்கள் செய்யணும், அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, 2 வருடத்துக்கு முன்னுக்கு நாடை யாருமே பொறுப்பெடுக்கல, எல்லாம் பயந்து ஓடுனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க ஜனாதிபதி வேட்பாளர்? 39 ஜனாதிபதி வேட்பாளர். அன்னைக்கு 3 பேர் கூட வரல. இப்போ என்ன ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு இந்த 2 வருடங்கள நாடா கட்டி காத்திருக்கேன், இதை என்னால் செய்ய முடியும்னு சொல்றாரு. மற்றவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க, நாங்கள் செஞ்சுக்க. சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு நாட்டில் எனக்கு இடம் இல்லையே. ஏன்னா நாடு தாங்காது, நாட்டில் பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் தீர்த்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவருக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அதனால உங்களுக்கு தெரியும், நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தளவில் இலங்கை தொழிலாளர் ஆறுமுகம் தொண்டமான் ஐயா இருக்கிற நேரம் மூவின மக்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சனூடாக இன்னைக்கு மூவின மக்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். எதிர்காலத்தில் அவ்வாறான சக்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இருக்குது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகளாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 22ஆம் தேதி வெற்றி செய்தியோடு உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாடு மலையகம் மாத்திரமில்ல, வடக்கு கிழக்கு தென்பகுதி எல்லா பகுதியிலுமே இன்னைக்கு ரணில் ரணில். ஏன் ரணில்? ரணில் இருந்தாதான் நாடு இருக்கும். நாடு வரணுமாக இருந்து நல்லா இருக்கணுமா இருந்தா ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறணும். அதுக்கு தான் இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. எனவே இந்த கூட்டத்துக்கு
எல்லாரும் வந்தீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ரணில் விக்ரமசிங்கத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்போதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலம் மீண்டும் நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரமல்ல ஏன பகுதியிலும் நிரூபிக்க முடியும் என கூறி வணக்கத்தில் நன்றி கூறுவதோடு விசேஷமாக ஸ்ரீ ஸ்தூதி வந்தவர்